போராட்டத்தில் இந்த மக்களை வெளியேற சொல்லுவோம். நாங்க யாரும் அந்த போராட்டத்தில் பங்கேற்கல. சொந்தமா ஒரு பிளைட் இல்ல உனக்கு. 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் எதுக்கு? கிரிக்கெட் விளையாடவா? எதற்காக? 5000 ஏக்கர்ல ஏறி வெட்டணும்னு சொல்லு. என் இன மக்கள் தர மறுத்தால் என்னைய கேளு. ஆனால் 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட் எதுக்கு? யாரு கேட்டது? ஜல்லிக்கட்டுக்கு மதுரையில ஒரு பெரிய ஜல்லிக்கட்டுக்கு ஒரு அரங்கம் எவன் கேட்டான்? எவன் கேட்டான்? நாங்க வாடிவாசல்ல கட்டையை போட்டுக்கிட்டு ஆண்டுதோறும் எங்கள் சிற்றூர்கள்ல நாங்கள் வாடிவாசல்ல ஜல்லிக்கட்டு நடத்தி கொண்டிருந்தோம். ஜல்லிக்கட்டு அங்க எதுக்கு நடத்துது? அதுக்கு எதுக்கு போய் அவ்வளவு கோடி 120 கோடி எதுக்கு செலவு? நாங்க கட்ட சொன்னோமா? நாங்க கேட்டோமா? நாங்க கேட்ட எதையாவது கொடுத்துருக்கீங்களா? 1000 ரூபா கொடுத்தீங்க. எங்க அம்மா கேட்டுச்சா? குடும்ப தலைவிக்கு 1000 ரூபா கொடுன்னு எங்க அம்மா கேட்டுச்சா? கொடுத்தீங்க. உங்க ஒப்பன் காசா, உன் தாத்தன் காசா, உன் பரம்பரை சொத்த வித்த காசா, இல்லது எங்க அம்மா காசா? பதில் யார் சொல்லுவா? பதில் யார் சொல்லுவா? நீங்கள் கொடுக்கிற 1000 500 யாருடைய காசு? என் காசு, என் தாய் காசு, என் தந்தை காசு. அந்த காசு 1000 ரூபாய். சாதனை. சாதனைனா எங்க அம்மா அரணையூர்ல ஒரு மாசத்துக்கு 3000 ரூபாய்க்கு தண்ணி வாங்குறாங்க குடிக்க. இப்ப நாங்க என்ன முன் வைக்கிறோம்? 1000 ரூபாய் நீங்க வச்சுக்கிறீங்க. எங்க அம்மாவுக்கு குடிக்க தூய தண்ணீரை மட்டும் கொடுங்க. தண்ணீரை கூட எங்க அம்மாவுக்கு நீயே காசை வச்சுக்க. இதான் நாங்க சொல்றது. இதை இந்த ஆட்சியாளர்கள் அடித்த கொள்ளையில் உங்களுக்கு பங்கு. வெள்ளத்தை மூட்டை மூட்டையாக எடுத்துக்கிட்டு கொஞ்சோண்டு நாக்க நீட்டு என்று தொட்டு தடை விடுவது போல 500 1000 அடித்த கொள்ளைகள் பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி, பல லட்சம் கோடி. ஆசிரியருக்கு கொடுக்க சம்பளம் இல்ல, சம வேலை சம சம்பளம். அதான் கேட்கிறாங்க. ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம். இடைநிலை ஆசிரியர்கள் கேட்பது ஒரே மாதிரி நாங்க வேலை செய்யறோம், அவங்களுக்கு கொடுக்கிற சம்பளத்தை எங்களுக்கும் கொடுங்க, ஏன்னா அதே நேரம் தான் நாங்க வேலை செய்யறோம் அப்படின்னு. ஆனால் அவர்களுக்கு முழு சம்பளம் இல்லை. அதனால அவர்கள் போராட்டம். எல்லாம் ஒப்பந்த பணியாளர்கள் தான். ஒப்பந்த பணியாளர்கள். ஆசிரியர்கள் எல்லாம் ஒப்பந்தம் தான். நிரந்தர பணியாளர்களாக்கு வீதியில வந்து போராடுகிறார்கள். போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுகிறார்கள். எதற்காக? அவர்களின் பிடித்த பணம் 7500 கோடி. அவன் உழைப்பிற்கு கூடிய ஊதியத்தில் 7500 கோடி. அது எங்க? எல்லாம் சாப்பிட்டு சக்கம்மா சொல்றா, சக்கம்மா சொல்றான்னு குடுகுடுப்பு அடிச்சுட்டு தெருவில் தரு. சக்கம்மா என்ன சொல்றா? உழைச்சவங்க காசு எடுத்து உன் உலையில போடுன்னு சொல்றாள. 7500 கோடி அவன் காசை கேட்டு போராடுகிறவனை போராட்டத்தை ஒடுக்குவது, வழக்கு போடுவது, அது ஏதோ சர்வதேச குற்றம் போல காட்டுவது, இதையெல்லாம் சகித்து கொண்டு நீங்களும் நானும் நிற்பது. இது மாதிரி உலகத்தில் ஒரு கொடுமை உண்டா? 7000 கோடி. நான் போக்குவரத்து தொழிலான ஓய்வு பெற்ற பிறகு என் மகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம், 7 லட்சம் ரூபாய் கிடைக்கும், நான் அதில் என் மகளுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று கனவு கண்டிருந்தேன். அது நடக்கல. கடன் வாங்கி வீடு கட்டினேன், சொந்தமாக ஒரு வீடு. இந்த காசு வரும், அதை வச்சு கடனை கட்டி விடலாம் என்று நம்பினேன். அது நடக்கல. ஒவ்வொருத்தனுடைய வேதனையும் நீ உணர்ந்து பார். அப்ப போராடுவதின் அர்த்தம் உனக்கு புரியும். என் அன்பிற்குரிய மக்களே, போர்க்குணமற்ற உயிரினங்கள் உலகில் பரிதாபகரமானவை. போராட்டமே வாழ்வின் இருத்தலை உறுதி செய்கிறதுங்கிறான். போராடும் போதுதான் மனிதனை பிறக்கிறான். நீ போராட தயங்குகிறாய். ஒவ்வொரு நாளும் விதை பூமியோடு போராடித்தான் முளைக்கிறது என்கிறான். அப்படித்தான் உங்கள் பிள்ளைகள் நாங்களும் அதிகாரத்தில் இருக்கிற ஆக பெருத்து கொழுத்து இருக்கிற இந்த கட்சிகளை முட்டி தள்ளி புரட்சி செடியை இந்த பூமியிலே முளைக்க செய்ய வேண்டும் என்று களத்திலே நிற்கிறோம். அதனால்தான் இது எளிய பிள்ளைகளின் புரட்சி என்று சொல்கிறோம். எங்களுக்கு கோடி கோடியாக பணம் இல்லை. நாங்கள் பேசினால் காட்டுவதற்கு ஊடகங்கள் தயாராக இல்லை. காரணம், சீமானை 5 நிமிடம் காட்டிவிட்டால் போதும், 500 போன் போகும், அங்க அழைப்பு போகும். எதுக்கு அவரை போக்கஸ் பண்ணுகிறீர்கள்? எதுக்கு அவரை காட்டிக்கொண்டே இருக்கிறீர்கள்? ஏன் அவரை வளர்த்து விடுகிறீர்கள்? ஏன்? தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. யாருக்கு? என் நிலத்தின் வளத்தை சொரண்டி கொளுத்த அயோக்கியர்களுக்கு, ஊழல் லஞ்சத்தில் ஊறி திளைத்த ஊழல் பெருச்சாலிகளுக்கு, முறையற்ற நிர்வாகம், கேடுகட்ட நிர்வாகம் செய்த திருடர்களுக்கு தமிழ் தேசிய அரசியல் ஆபத்தானது. ஏனென்றால் நாங்கள் முன்வைப்பது உண்மையும் நேர்மையுமாக என் மக்களுக்கு உழைக்கிற தூய அரசியல், நல்ல ஆட்சி. அதில் உங்களுக்கு ஆபத்து. திமுக வந்தால் இங்க ஒரு ரைடு விடுவது மாதிரி பணத்தை பறிக்கும், 1000 கோடி. அதிமுக வந்தால் இங்க ரைடு விடுகிற மாதிரி ஒரு ரைடு விட்டு 1000 கோடி பறிக்கும். சீமான் வந்தால் மொத்தத்தையும் பறிக்கும். அதான் பிரச்சனை. எப்படி?
128 வழக்கு, 136 வழக்கு. அப்ப என்ன முடிவெடுத்திருப்பேன்? வழக்கு இல்லை என்றால் விடியாத கிழக்கு. தடை தடை, எல்லா கூட்டத்திற்கும் தடை. தடையை நொறுக்கு, படையை பெருக்கு, இனத்தின் விடுதலையே இறுதி இலக்கு என்ற முழக்கத்தை முன்வைத்தேன்.